இந்த மனமகிழ்ச்சியான ஓய்வு நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஓய்வு நாளை அசட்டை பண்ணாதபடி ஆசாரிப்பு கூடாரத்திலிருந்து ஆராதிப்பாக சொன்னீர் ஆண்டவரே. அசட்டை பண்ணாதபடி நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களோடு இடைப்படும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்ப அந்த ஆராதனை பகுதி முழுவதும் பொறுப்படுத்த தெய்வமே இப்பொழுது ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லி ஆண்டவரே. அந்த அப்பமான வேத வசனத்தை அனுப்பித்தாரும் அப்பா, அனுப்பித்தாரும் ஆண்டவரே, அனுப்பித்தாரும் ஆண்டவரே. வார்த்தை அனுப்புங்க அப்பா. வார்த்தைகள் 1 30 60 100 பெருகும்படியாய் உம்முடைய வார்த்தையினால் எங்களை அலங்கரிக்கும்படியாய் ஜெபிக்கிறப்பா. ஒரு வார்த்தையுடைய சுயத்தினாலோ சுய பலத்தினாலோ மாமிச சிந்தனையால பேசாதபடி பரலோக தேவனாமே கூட இருந்து பேசும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பேசுகிற நீங்கள் அல்ல, உங்களோட பரிசுத்த ஆவியானவர் சொன்னீரே, பரிசுத்த ஆவியானவே கூட இருந்து பேசும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. காதுள்ளவன் கேட்க கடவுள் சொன்னதை போல ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொரு காதுகளுக்குள்ள போய் சேர்ந்து ஒவ்வொரு கிரகத்திலும் பதியும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. அடியானை மறைத்து நீர் மாத்திரம் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை சந்தோஷமா இருக்கிறீங்க. அல்லேலூயா. இதோட பிள்ளைகளை ஆண்டவர் சம்பத்து வரும்பொழுது நம்ம எப்படி இருக்கணும்? மன மகிழ்ச்சியோடு இருக்கணும். ஆண்டவர் சந்தோஷத்தை அவர் ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. நம்ம துக்கமுகமா இருப்பதற்காக அல்ல, தேவன் நம்ம சந்தோஷமா ஆராதிக்க ஆராதிக்க தேவன் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை நாட்களை செய்ய போகிறார். இந்த நாட்களில் தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவர் சமூகத்துல நான் நேற்று தினம் ராத்திரி வேளையில் ஆண்டவரே இன்றைக்கு என்ன வார்த்தையை கொடுக்க வேண்டும் சொல்லி கேட்டு ஆண்டவர் சமூகத்துல காத்திருந்த பொழுது ஆண்டவர் அதிகாலை 3:35 மணி அளவுல என்னோட கர்த்தர் பேசும்பொழுது சொன்னார். அதாவது லூக்கா சுவிசேஷம் 5வது அதிகாரத்தை மையமாக வைத்து சில வசனங்கள் ஆண்டவர் காண்பித்து இந்த வார்த்தையை கொண்டு பேசு, இந்த வார்த்தை மூலம் நான் அற்புதங்களை செய்வேன் என்று சொல்லி கர்த்தர் சொன்ன காரணத்தினால இந்த நாளும் லூக்கா சுவிசேஷம் 5வது அதிகாரம் அதுல 1 சில வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். பின்பு அவர் திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவர்களை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதா இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவரை கேட்டுக்கொண்டு அந்த படகில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது பார்த்தீங்கன்னா பேதுரு ஒரு சாதாரண ஒரு மீன்பிடி தொழில் செய்யக்கூடிய ஒரு மனுஷன், மீனவன். அந்த மீனவனை கர்த்தர் கண்டு அந்த பேதுருடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்ற போகிறார். அந்த பேதுருடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா வெறுமனையான ஒரு வாழ்க்கை, ஒன்றுமில்லாத ஒரு வாழ்க்கை. மீன் பிடிக்க போய்விட்டு ஒன்று அகப்படாதபடி வந்து வெறுமனையாய் நின்று அவன் இருக்கிற அந்த வாழ்க்கையை தான் கர்த்தர் ஆசீர்வதித்தார். எப்படி பேதுரு ஆசீர்வதிக்க காரணம்? பேதுரு வெறுமனையா தான் வந்து நிற்கிறார், ஒன்றுமில்லாத வந்து நிற்கிறார். ராம் முழுவதும் பிரயாசப்பட்டார், ஒன்றுமே அகப்படவில்லை, ஒன்றுமே அகப்படவில்லை. எவ்வளவு கஷ்டப்பட்டு மீன் பிடித்த மனுஷனுக்கு, ராத்திரி மூலம் தூங்காத காத்திருந்த மனுஷனுக்கு ஏமாற்றம் தான் மீதியா போனதை ஒழிய ஒரு மீன் கூட அகப்படவில்லை என்று அது வேதம் சொல்லுகிறது. ஒன்றுமே இல்லாதபடி அந்த பெருமையான நிலைமையில அந்த பேதுரு காணப்படுகிறார். இன்னைக்கு அதே போல உங்க வாழ்க்கையிலையும் ஒரு வெறுமனையான வாழ்க்கையோடு நீங்கள் இன்றைக்கு வந்திருக்கலாம். ஒரு ஆசீர்வாதத்தோடு இருந்த வாழ்க்கை, ஒரு செழிப்போடு இருந்த ஒரு வாழ்க்கை, ஒரு காலத்துக்கு விரும்புறதெல்லாம் சாதித்த ஒரு வாழ்க்கையில வாழ்ந்த நீங்க இன்றைக்கு ஒரு பெருமனையா போன நிலைமையில இன்றைக்கு இந்த குடும்பங்களை வந்திருக்கலாம். ஆண்டவரே, எங்க வாழ்க்கை ஒன்றுமே இல்லை, செழிப்போடு இருந்த குடும்பம், பேரோடு புகழோடு இருந்து வாழ்ந்த குடும்பம் இன்றைய வெறுமனையா பேதுரு எப்படி இருந்தாதோ அதே போல என் வாழ்க்கை இருக்கிறது. ஏன் ஆண்டவர் இந்த காரணம்? என் வாழ்க்கை அந்த வெறுமனையை ஒரு நாளைக்கும்
நீர் திருப்தியா மாற்ற மாட்டீரோ? அந்த வெறுமனையா இருக்கிற வாழ்க்கையை செழிப்பாய் மாற்ற மாட்டீரோ? என் வாழ்க்கை என்றைக்கும் இந்த வனாந்தரத்தை போல இருக்குமோ என்று சொல்லி ஒரு எண்ணத்தோடு ஏக்கத்தோடு நீங்கள் இன்றைக்கு வந்திருக்கலாம். ஆனா இதே மாதிரிதான் பேதுருவும் அந்த நிலைமையில ஒன்றில்லாத நேரத்திலும் அவர் இருதயம் எப்படி வியாகுலப்பட்டிருக்கும்? அப்படிதானே? நீங்க தான் அதாவது ஒரு வேலை செய்ய போறீங்க, அந்த வேலைக்கு போறதுக்கு ஏற்ற கூலி கிடைக்காம இருந்தா ஒன்றில்லாத உங்களை வீட்டுக்குள்ள அனுப்புறவங்க எப்படி இருக்கும்? எவ்வளவு வருத்தத்தோட நீங்க வந்திருப்பீங்க, வேதனோட நீங்க வந்திருப்பீங்க. அதே மாதிரிதான் பேதுரு முழுவதும் ராத்திரி ஒரு நிமிஷம் கூட தூங்காம கஷ்டப்பட்டு இந்த கடல்ல போய் உழைத்தாரு. கடலுக்கு போனதான் தெரியாது வருத்தம் என்னன்னு உள்ளது. கடல்ல பாத்தீங்கன்னா ராத்திரி எல்லாம் பயங்கர தணுப்பா இருக்கும், அலை பயங்கரமா இருக்கும். அது மட்டும் இல்ல, நீங்க நிக்கிற இடத்துல அங்க நிற்க முடியாது, படகு போயிட்டு தான் இருக்கும். அது ஆஃப் ஆகி விட்டு இருந்தாலும் என்ஜின் ஸ்டார்ட் பண்ணாம இருந்தாலும் அது போயிட்டே தான் இருக்கும். அதாவது குறிப்பாக அந்த சகோதரர் சொல்லும்போது சொல்லுவார், ராத்திரியில் நம்ம குளச்சல் பகுதியில் போட்டு அப்படி நம்ம நிறுத்தி விட்டா, நங்கூரம் போட்டு விடாம விட்டா அது கன்னியாகுமரியில் போய் நிற்குமா. காலையில பார்த்தா தன்னை போயிருமா, தண்ணி பயங்கர பாய்ச்சியா இருக்குமா. அவ்வளவு தூரம் ஆறு பாய்ச்ச மாதிரி தண்ணி பாயமா உள்ள, நம்ம கண்ணு தெரியாது, அவ்வளவு பாய்ச்சி இருக்குமா. அப்படிப்பட்ட கடல்ல மீன் பிடித்த பேதுரு முழுவதும் பயங்கரமான மழை இருந்திருக்கலாமோ, காற்று இருக்கலாம், நமக்கு தெரியாது. அது என்ன நடந்துன்னு தெரியாது. அவ்வளவு கஷ்டப்பட்டு முழுவதும் பிரயாசப்பட்டு விட்டு அவர் ஒன்றுமில்லாதபடி அந்த பேதுரு வெறுமனையா வரும் பொழுது அவர் இருதயம் எவ்வளவு வியாகுலப்பட்டிருக்கும், எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பார். ஐயோ ஆண்டவரை, இவ்வளவு கஷ்டப்பட்டனே, ஒன்று இல்லாம இருக்கிறேன்னு சொல்லி. அதே போல இன்றைக்கு வந்திருக்கிற உங்க வாழ்க்கையும் எவ்வளவு பல மாதமா உழைக்கிறீங்க, பல வருஷமா உழைக்கிறீங்க. உங்க பிறந்த காலத்திலிருந்து படித்து ஒரு குறிப்பிட்ட காலத்துல நீங்க வேலை வாய்ப்பு போனீங்க. ஆனா ஒரு நாள் உங்க வாழ்க்கையில கஷ்டம் தீரல, ஒரு நாள் உங்க வாழ்க்கையில் ஒரு ஆசிரியத்தை பெற்றுக்கொள்ள. என்னைக்கு பார்த்தாலும் கடன் வாங்கதான் சூழ்நிலை ஒழிய கடன் இல்லாதையும் வாழ உங்களால முடியல. அந்த நிலைமை இன்றைக்கு ஒரு வருத்தத்தோடு வந்திருக்கிறீங்க. அந்த பேதுருவை போல நீங்க வருத்தப்பட்டு வந்திருக்கலாம். ஆனா இந்த சூழ்நிலை, இந்த பேதுருடைய வாழ்க்கையில ஒரு ஆசிரியத்தை கர்த்தர் கொடுப்பதற்கு சில நிபந்தனைகளை எங்க கர்த்தர் வைத்தார். அந்த நிபந்தனைகள் மூலம் அந்த பேதுருடைய வாழ்க்கை அப்படியே பேதுரு மாற்றின காரணத்தினால்தான் பேதுருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடிந்தது. நீங்க பாத்தீங்கன்னா அந்த மத்தேயு அந்த லூக் 5வது அதிகாரம் அந்த 2வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அப்பொழுது கடற்கரையில நின்ற 2 படகுகளை கண்டார், மீன் பிடிக்கிற அவர்களை விட்டு இறங்கி. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வசனத்துல பாத்தீங்கன்னா இயேசு படகை கண்டாரு, ஆனா கண்டவன மீன் பிடித்து கொண்டு என்னச்சுதாங்க, படகை விட்டு இறங்குனாங்க. படகை விட்டு இறங்கி கீழே வந்தாங்க. அப்ப கீழே வந்த காரணத்தினால்தான் அந்த பேதுருக்கு ஆசீர்வாதத்தை கர்த்தரால் கொடுக்க முடிந்தது. அப்ப எப்படின்னா, ஒரு மனுஷன் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் முதலாவது இருக்கிற இடத்துல கீழே இறங்கணும். கீழே இறங்கக்கூடிய எண்ணம் நமக்குள்ள வரணும். அப்படின்னா கீழ்ப்படுதல், கீழே இறங்கி வரணும். இது நம்ம நினைப்போம், இல்ல நான் ஒரு நாள் இடத்துல கீழே இறங்கவே மாட்டேன், நான் எப்படிப்பட்டவன், நான் எப்படிப்பட்டவா, நான் எப்படிப்பட்ட ஆளு, நான் எப்படி கீழே இறங்க முடியும், நான் கீழே இறங்கி வரவே மாட்டேன்னு சொல்லி நான் ஒரு பிடிவாத குணத்தோடு இருக்கிறோம். இதுதான் என்னுடைய வாழ்க்கை, நான் இப்படிதான் இருப்பேன், இப்படிதான் வாழுவேன், என் ஆசீர்வாதம் கிடைச்சாலும் சரி கிடைக்காத போனாலும் சரி என் வாழ்க்கை இப்படிதான் இருக்கும் என்று சொல்லி அந்த கீழே இறங்கக்கூடிய மனதில்லாதவர்கள் இருக்கிற காரணத்தினால்தான் நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியல. ஆனா பேதுருவோ இயேசு அந்த படகுல ஏறுவதற்கு முன்பாக இயேசு படகை கண்டவுடனே அந்த படகுல இருந்தவங்க எல்லாரும் கீழே இறங்கிட்டாங்க. அப்போ நம்ம வாழ்க்கையும் கிறிஸ்துவ இருக்கிறதா, இயேசு கிறிஸ்து ஆராதிக்கிறதா, இயேசுவை பார்த்தவுடனே நாம் கீழே இறங்க வேண்டும், நம்முடைய வாழ்க்கையை தாழ்த்த வேண்டும், தன்னைத்தானே தாழ்த்தி ஆண்டவர் சமூகத்துல விட வேண்டும். ஆண்டவரை நீங்க தான் தஞ்சம், நீங்க தான் எல்லாமே, நீங்க தான் சொல்லி நம்ம தஞ்சம் என்று சொல்லி அவருக்கு பாதத்துல பற்றி பிடிக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க முடியும். அப்ப பேதுரு என்ன செய்யறா, இயேசு படகை பார்த்தவுடனே அவர் என்னுடைய படகுல ஏறுவார் நினைக்கல. படகை பார்த்தவுடனே பேதுருவும் அவரோடு கூட இருந்தவர்களும் அப்படியே படகை விட்டு கீழே இறங்கி விட்டு இறங்கி வந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. சில மனுஷனை ஆசீர்வதிக்க முடியாத ஒரே காரணம் தன்னை தாழ்த்தவே மாட்டாங்க, கீழே இறங்கவே மாட்டாங்க. நாம் பிடித்த முயலுக்கு 3 கால். முயல் எத்தனை கால் உண்டு? 4. ஆனா இவங்க சொல்லி நான் பிடித்த முயலுக்கு 3 கால் தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. நான் தான் நான் ஆணவம். அந்த ஆணவம் இருக்கிற மனுஷன் நிச்சயம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது. முதலாவது அந்த பேதுரு இயேசு பார்த்த உடனே, இயேசு யாரை பார்த்தாரு? படகு தான் பார்த்தாரு, அவனுக்கு போட்டதான் பார்த்தாரு, மீன் பிடிக்க கொண்டு வச்ச போட்டதான் பார்த்தாரு. அதே போல உங்க வீட்டை கர்த்தர் பார்ப்பாரு,
உங்க விளைநிலத்தை கர்த்தர் பார்ப்பாரு, உங்க இருதயத்தை கர்த்தர் பார்ப்பாரு. அதுக்கு இடம் கொடுக்கணும். அவன் தன்னை உடனே கீழே இறங்கிட்டான். ஆமா, கீழே இறங்குற மனுஷன் ஆசீர்வதிக்கப்படுவான். இல்லாத ஒரு மனுஷனை இயேசு ஆசீர்வதிக்கவே முடியாது. எவ்வளவுதான் துடிச்சாலும் சரி, எவ்வளவுதான் நீங்க பாட வச்சாலும் சரி, எவ்வளவு என்னால முடியும் சாதிச்சாலும் முடியாது, உழைப்பினாலே முன்னேற முடியாது. நீங்க எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் மேல போக முடியாது. ஒரு ஸ்டெப் போறீங்கன்னா அடுத்த ஸ்டெப் கீழே வருவீங்க, ஒரு ஸ்டெப் மேல போவீங்க, கீழே வர காரணம் இயேசுக்கு இடம் கொடுக்கல, இயேசு கிட்ட நீ கீழே இறங்கி வரல. லோத்து பாத்தீங்கன்னா உலக ஆசீர்வாதத்தை, லோத்து மனைவி உலக ஆசீர்வாதத்தை விட்டு அவளுக்கு திரும்பி வர மனசு வரல. அவ பின்னாடி பார்த்தா, முதல்ல ஆண்டவர் சொன்னாரு நீ பின்னாடி பார்க்க கூடாது, அந்த ஆசீர்வாதத்தை பார்க்க கூடாது, முன்னாடி பார்த்து போன்னு சொன்னாரு. அவளுக்கு மனசு வரல. அந்த பின்னாடி ஆசீர்வாதத்தை பார்த்து பார்த்து வந்தா உப்பு தூணா மாற்றப்பட்டா. அதே போல நம்ம வாழ்க்கையிலும் பின்னாடி ஒரு ஆசீர்வாதம் இயேசு வச்சிருக்காரு. அது பின்னாடி பார்த்து பார்த்து வந்தீங்கன்னா ஒரு நாள் உங்ககிட்ட வந்து சேராது. முன்னாடி இயேசு முன்னாடி இறங்கி போனோம். முன்னாடி இறங்கி போனீங்கன்னா பின்னாடி ஆண்டவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை முன்னாடி கொண்டு தருவாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஒரு மனுஷன் முதலாவது ஆண்டவர் சமூகத்துல கீழே இறங்கி வரணும். கீழே எந்த மனுஷன் இறங்குறானோ அவனுக்கு தான் ஆசீர்வாதம். கீழே இறங்காத எந்த ஒரு மனுஷனையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கவே மாட்டார். உங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதம் தேவையா? பேதுரு படகை தான் இயேசு பார்த்தாரு. பேதுரு கூட பார்த்தாரா இல்லையா தெரியாது. பேதுரு பார்த்தாரு, நாங்க எழுதப்படல. பேதுரு படகை பார்த்த உடனே அதுல இருந்தவங்க எல்லாரும் இறங்கி கீழே வந்தாங்க. பேதுரு மட்டும் இறங்கல. அத்தனை பேரும் கூட இந்த கூட்டாளி எல்லாம் இறங்கி வந்து இயேசுக்கு இடம் கொடுத்தாங்க. இன்னும் பாத்தீங்கன்னா அப்படி இருந்து அது மட்டும் இல்ல, அதே வசனத்துல பாத்தீங்கன்னா வலைகளை அலசி கொண்டிருந்தார். விட்டு இறங்கி நினைச்சாரு வலை அலசிங்க. அப்படின்னா வலை என்று சொல்லும் பொழுது தன் வாழ்க்கையை மாற்றி விட்டாங்க. கீழே இறங்கி வந்து நினைச்சாங்க வலை அலசுறாங்கன்னா தன்னை பரிசுத்தப்படுத்தி கொண்டாங்க. இயேசு பார்த்த உடனே தன் வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்துறது போல வலை எப்படி தண்ணியில அலசி சுத்தப்படுத்துவாங்களோ அதே போல தன் வாழ்க்கையை பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்து விட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அவ இயேசுவை கண்ட உடனே அவ பேதுரு படகை விட்டு கீழே இறங்கி வந்து, பேதுரு கூட இருந்தவங்க இறங்கி வந்தாங்க. இறங்கி வந்தவங்க எல்லாரும் அவங்க மீன் பிடித்த ராத்திரி முழுவதும் வலை போட்ட வலை மிகவும் அழுக்காகவும் மிகவும் மோசமாகவும் அது நாற்றம் பிடித்தா இருந்தது. அந்த வலையை எல்லாருமே சேர்ந்து அந்த கடல் தண்ணீர்ல அலசி அதை சுத்தப்படுத்திக் கொண்டே இருந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னுடைய பிள்ளைகளே, அவன் ராத்திரி முழுவதும் அந்த நாற்றமாயிருந்த வலையை அப்படியே கொண்டு போடுவோன்னு பார்க்கல. இன்னைக்கு மீன் ஒன்றும் கிடைக்கல, இன்னைக்கு இந்த வலையை சுத்தப்படுத்த வேண்டாம், அப்படியே போட்டு விடுவோம், நாளைக்கு பார்க்கலாம் என்று சொல்லி அந்த பேதுரு கூட்டாளிகள் நினைக்கல. அவங்க என்ன நினைத்தாங்கன்னா இதை சுத்தப்படுத்தி நாம் பக்குவப்படுத்தி வைத்தாதா நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தர முடியும் என்று சொல்லி பேதுருவும் கூட்டாளி இறங்கி வந்தவங்க அந்த வலைகளை சுத்தப்படுத்த ஆரம்பித்து விட்டார்கள். வலை தண்ணீர் அலசி அலசி அப்படியே சுத்தப்படுத்தி அதை சுத்தப்படுத்தி அதன்படி வாழ்க்கை அமைத்தார்கள். அதனால்தான் தேவன் பேதுருவை ஆசீர்வதிக்க முடிந்தது. அப்ப தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் விட முடியாத காரியங்கள், நம்ம வாழ்க்கை நாளைக்கு பார்த்து என்ன இருக்கக்கூடாது. நமக்கு நாளைக்கு என்ன தேவையோ அதை கர்த்தர் தர வேண்டுமானால் நாம் என்ன காரியம் செய்தோமோ அதை மனப்பூர்வமாய் செய்ய வேண்டும். ஒரு வேலைக்கு நீங்க போறீங்க, ஒரு மண்வெட்டி வேலைக்கு போறீங்க, இல்லைன்னா வேறொரு வேலைக்கு போறீங்க, அதுக்கு உபகரணமான பொருளை கொண்டு போறீங்க. அதை வேலைக்கு போய்விட்டு இன்றைக்கு வேலை இல்லாத சரி, அதை வேலைக்கு போய் அது சம்பளம் கிடைக்கல சரி, அதை சுத்தப்படுத்தாம இருக்க முடியுமா? முடியாது. அதை சுத்தப்படுத்தி அதை பத்திரமாய் கொண்டு வைக்க வேண்டிய இடத்துல வைத்தாதான் அது நாளைக்கு அடுத்த நாளைக்கு அது உங்களுக்கு பிரயோஜனப்படும். ஒரு வாகனத்தை நீங்க வைத்து நீங்க அதாவது வேலை செய்யலாம். அந்த வாகனத்தை நீங்க ஓட்டினாலும் அந்த வாகனத்தை ஓட்ட முடிந்து வீட்டில் வந்தவன் நிச்சயம் அதை சுத்தப்படுத்தி அதை அழகா வைத்தாதான் அது பழுதில்லாதபடி இருக்கும், நமக்கு பிரயோஜனமா இருக்கும், நம்ம குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும், குடும்பத்தை ஆசீர்வாதமா இருக்கும். அப்ப தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் அந்த பேதுருவும் கூட இருந்தவங்களை சேர்ந்து அந்த பழைய சுத்தப்படுத்தி அந்த அழுக்கான வலைய ராத்திரி மூலம் கடல் தண்ணியில போட்டு அதுல மீன் அகப்படல, ஆனா தேவையான பொருட்கள் அகப்பட்டிருக்கும், பிரயோஜனம் இல்லாத அது அகப்பட்டிருக்கும், அதெல்லாம் அப்படியே எடுத்து வெளியே தள்ளிவிட்டு நீட்டு அழகா அலசி அலசி அதை சுத்தம் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்ப தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கை இயேசுவை பார்த்து விட்டோம். இயேசுவை பார்த்து இயேசு நம்ம கீழே இறங்கி வந்ததா, அப்படியே இறங்கி வந்து மட்டும் போதாது, நம்முடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டும். நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு பிரியமாய் மாற்ற வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில என்ன குழப்பம் இருக்கிறது, நாம் எந்த இடத்துல தவறு செய்யற, ஆண்டவரே ஏன் என் வாழ்க்கை அற்புதம் நடக்கல,
ஏன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளல? அப்ப ஏதோ ஒரு காரியம் வாழ்க்கையில பின்பு வந்து கொண்டிருக்கிறது. ஏதோ ஒரு காரணம் இப்பொழுது இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிற இதை மாற்றம் என்று சொல்லி நான் ஒவ்வொரு நாளும் கேட்கணும். அப்படி நம்ம கேட்டு அந்த எந்த இடத்துல விழுந்து கிடக்கிறோமோ, எந்த இடத்துல பின்மாறி இருக்கிறோமோ, அது எந்த இடத்துல நம்ம சோர்ந்து போய் இருக்கிறோமோ, அதை தவறை உணர்ந்து மனம் திரும்பி நாம் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவாய் மாற்றப்பட வேண்டும். அப்படி மாற்றும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கை செழிப்பாய் மாறும். செழிப்பாய் மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை அவன் இரண்டாவதாக செய்த ஒரு காரியம், தன் வாழ்க்கையில புரோஜனத்து வைத்திருந்த வலையை அவர் சுத்தப்படுத்தி கொண்டே இருந்தார். சுத்தப்படுத்தி கொண்டே இருந்தார். அது அப்படியே காலையை சுத்தப்படுத்தி நாளைக்காவது போகலாம், நாளைக்காவது ஆண்டவரை ஆசீர்வதிப்பாரு, வெறுமனே விடவே மாட்டேன், இன்றைக்கு இல்லைன்னு பார்க்க வேண்டாம், நான் சுத்தமா இருந்தா நாளைக்காவது தேவன் நமக்கு உதவி அந்த வலைகளை சுத்தப்படுத்தி கொண்டிருந்தது போல நம்முடைய வாழ்க்கை அலசி 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 நாம் சுத்தப்படுத்த நம்முடைய வாழ்க்கை தேவன் ஆசீர்வாதத்தை தர முடியும். பிள்ளைகளை அந்த சமத்துல ஆண்டவரே எங்க வாழ்க்கையிலோ நாங்க பேதுரு நீங்க ஆசிரியர் ஒரே காரணம் பேதுரு முதலாவது இறங்கி வந்தாரு. படகை இயேசு பார்த்த உடனே கீழே இறங்கினாரு. அதே நான் இனி மேலே யாரும் நிக்க மாட்டாண்டு வர, எப்பொழுது நான் கீழே நிப்பாண்டு வர, நான் பெரியவன்னு காட்ட மாட்டாண்டு வர, நான் பெரியவன்னு காட்ட மாட்டாண்டு வர, எனக்கு எல்லாம் தெரியும் பேச மாட்டாண்டு வர, என்னால முடியும் நான் பேச மாட்டாண்டு வர, எல்லாம் நீங்க தான் சொல்லி நான் தன்னை தாழ்த்து ஆண்டவர ஒவ்வொரு நொடிப்பொழுதும் அப்படியே மாறும் ஆண்டவர் சொல்லி ஒவ்வொரு அர்ப்பணிக்கணும். அப்படி அர்ப்பணித்தாதான் நம்ம வாழ்க்கையில தேவன் நம்ம ஆசீர்வதிக்க முடியும். இரண்டாவதாக மூப்பு குடிக்கிறது வலைகளை பேதுரு அலசி கொண்டிருந்தது போல ஆண்டவர் இன்றைக்கு இல்லைன்னா நாளைக்காவது என் வாழ்க்கை நீங்க ஆசீர்வதிப்பீங்க, எங்க வாழ்க்கை நீங்க எல்லாமே செய்வீங்க ஆண்டவர. இன்னைக்கு கஷ்டமா இருந்தாலும் நாளைக்கு நாங்க நல்லா இருப்போம், அதனால நாங்க செய்யணும் எங்க வாழ்க்கை வலை அலசி சுத்தப்படுத்தி உமக்கு பிரியமா வாழும் ஆண்டவர, உமக்கு பிரியமான ஆண்டவர் சொல்லி நம்ம ஒப்பு கொடுத்தோம்னா நம்ம வாழ்க்கையில தேவன் நிச்சயமாக அற்புதத்தை செய்ய முடிந்தோட பிள்ளைகளை. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தபடியா பாத்தீங்கன்னா அந்த 3 வசனத்தை வாசிங்க போதும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னி பாத்தீங்கன்னா இதுல முதலாவது என்ன நடந்து, பேதுரு படகை இயேசு பார்த்தாரு. அது பேதுரு படகு. உடனே இவங்க படகை பார்த்தோன்னே கீழே இறங்கிட்டாங்க. கீழே இறங்கி வந்தாங்க. ரெண்டாவது நிச்சயங்கன்னா அந்த வலையை அலை சுத்தப்படுத்தாங்க. மூன்றாவது பாத்தீங்கன்னா இயேசு படகுல ஏறிட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப மூன்றாவதா இயேசு படகுல ஏறியாரு. அப்ப படகுல ஏறினா படகு என்று சொல்லும்போது ஒரு மனுஷனையும் குறிக்கலாம், நம்ம வாழ்க்கையை குறிக்கலாம், நம்ம வீடை குறிக்கலாம். உங்க வீட்டுக்குள்ள இயேசு வரணும்னா, உங்க வாழ்க்கையில் இயேசு வரணும்னா, உங்க கூட இயேசு இருக்கணும்னு சொன்னா முதலாவது இயேசு கடன் கொடுக்க வேண்டும். நம்ம கீழே இறங்கணும். ரெண்டாவது என்ன செய்யணும், நம்ம பரிசுத்தப்படுத்தணும். மூன்றாவது அப்படி செய்தா இயேசு நினைச்சுவாரு நம்ம வாழ்க்கையில் ஏறி தருவாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு நம்ம வீட்டுக்கு வரணும். நம்ம ஜெபிக்கிறோமே, இயேசுப்பா எத்தனை வீட்டு நீங்க வாரீங்க, தரிசனம் ஆகிறீங்க, பேசுறீங்களே, எங்க வீட்டு நீங்க வரவில்லைன்னு கேட்கிறீங்களே. ஆனா இயேசு எப்படி உங்க வீட்டுக்கு வர முடியும்? உங்க வீட்டுக்கு இயேசு வருவதற்கான சூழ்நிலை எப்படி இருக்கிறது? உங்க குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கிறது? உங்க பிள்ளைகள வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நீங்க எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களே? இயேசு உங்களுக்கு சம்பந்தம் இருக்கிறதா? இயேசு இடம் கொடுத்தீங்களா? இயேசு உள்ள வீட்டுக்கு வருவதற்கு அனுமதி உங்க வீட்டுக்குள்ள இருக்கிறதா? என்ன நிலைமையில் இருக்கிறீங்க? இருட்ட வெளியே கட்ட வார்த்தை பேசுகிறீங்களே, சண்டை பிடிக்கும் பொழுது கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வரும்பொழுது தேவையில்லாத வீணான வார்த்தை கெட்ட வார்த்தை பேசுகிறீங்களே, இந்த வாயினால துதிக்கிறீங்களே, எப்படி இயேசு உங்க வீட்டுக்குள்ள வர முடியும்? வர முடியுமா? முடியாதையா, வரவே முடியாது. வாய் துதிப்பதற்கு மாத்திரம், ஆண்டவரை மேன்மைப்படுத்துவதற்கு மாத்திரம் கெட்ட வார்த்தை பேசினா இயேசு உங்க வீட்டுக்குள்ள வர முடியாது. சண்டை பிடிக்கிற வீட்டுக்குள்ள இயேசு வர முடியாது. ஆனா கலக்கமனோட வீட்டுல இயேசு வரவே மாட்டாரு. தயவு செய்து உங்க வீட்டுக்குள்ள இயேசு வரணும்னு சொன்னா நீங்க இயேசுக்கு இடம் கொடுக்கணும். அப்படி இருக்க நீங்க நானும் நம்ம வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்தி வாயினால தவறான வார்த்தை பேசாதீங்க. அடுத்தவங்களை சபிக்காங்க, தயவு செய்து சபிக்காதீங்க. உங்களை 1000 துரோகம் செய்யட்டும், 1000 துரோகம் செய்தவங்க பார்த்தா கூட சாபம் போடாதீங்க. உங்க பிள்ளைகளை போல மற்ற பிள்ளைகளை நினைங்க, மற்றவங்களை உங்களை சகோதரனை போல நினைங்க. உங்களை ஏமாற்றி விட்டு ஒரு ஆள் போனதா சபிக்காதீங்க. ஆனா இயேசு கூட இருந்தது யாரு? யூதாசு கூட இருந்தாரு. ஆனா யூதாசுக்கு மட்டும் பணப்பை ஏன் கொடுத்தாரு தெரியுமா? அவருக்கு ஆதி காலத்துல பண ஆசை இருக்குன்னு இயேசுக்கு தெரியும். அவன் பண ஆசை பிடித்தவன் இயேசுக்கு தெரியும். அதனால யூதாசை கையில வச்சாரு, பணப்பைய கொடுத்தாரு. வச்சுக்கப்பான். அவரு பொருளாதார சில அந்த பொருளாதாரம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த பொருளாளர் அப்படின்னா பண கணக்கர். அவன் தான் கணக்கு வர பார்க்கக்கூடிய, பணமை செலவு பண்ணக்கூடிய. அப்போ பேதுரு ஆண்டவருக்கு முதல்ல தெரியும் மறுதளிப்பான், இவன் பண ஆசை பிடிச்சவன், இவரே கையில தான் கொடுக்கணும்னு சொல்லி அழகா பேதுரு கையில தான் அந்த பணப்பையை ஆண்டவர் கொடுத்தாரு. அப்ப அவருக்கு அரஞ்சேன் செய்தாரு யூதாஸ்.
யூதாசு கையில ஆண்டவர் பணப்பை எதுக்கு கொடுத்தாருன்னா யூதாசு முதல்ல மறுதளிப்பான்னு தெரியும். யூதாசு கையில கணக்கு வரவு செலவெல்லாம் ஆண்டவர் கொடுத்தாரு. அப்ப யூதாஸ் என்ன செய்தாருன்னா அந்த இடத்துல ஆண்டவர் கூட இருந்துட்டு ஆண்டவருக்கு விரோதமா செயல்பட்டார். அதே போல நம்ம இருக்கக்கூடாது. யூதாசை போல வாழவே கூடாது. ஆண்டவர் பிள்ளைல இருக்கிற நீங்களும் நானும் கர்த்தருக்கு பிரியமா வாழணும். யூதாசை போல பணாசை நமக்கு வேண்டாம். யூதாசை போல குறைச்சலியது வேண்டாம். மற்றவங்களை கேவலப்படுத்தியது வேண்டாம். மற்றவங்களை துன்பப்படுத்தியது வேண்டாம். நம்ம மூலம் ஒரு மனுஷன் கண்ணீர் வடிக்கவே கூடாது. என்னுடைய பிள்ளைகளை தயவு செய்து யூதாசை போல நீங்க இருக்கவே செய்யக்கூடாது. நீங்க பேதுருவை போல மாறணும். யூதாசை போல மாறாதபடி பேதுருவை போல இயேசுக்கு இடம் கொடுத்து பாருங்க. பேதுரு படகுல இயேசு ஏறி வந்தாரு. ஆனா பேதுரு படகு கொண்டு கொடுக்கல, ஏறுங்கன்னு சொல்லல. ஆனா இயேசுவே பேதுரு படகுல ஏறினார்னா பேதுரு அவ்வளவு தூரம் கர்த்தருக்கு பயந்த மனுஷனா இருந்தார். அவன் என்ன கண்டவுடனே இறங்கி வந்தான். கண்டவுடனே இறங்கி வந்த மட்டும் இல்ல, தன்னை சுத்தப்படுத்திட்டான். தன் வாழ்க்கையில் என்ன விடணுமோ அதெல்லாம் விட்டு தூரம் எரிஞ்சிட்டான். அப்படியே மனம் திரும்பின பார்த்த உடனே இயேசு அவன் படகுல ஏறி உட்கார்ந்தாரு. ஏறி உட்கார்ந்த பிள்ளைகளை இன்றைக்கு உங்க படகுல இயேசு வர முடியுமா? உங்க வாழ்க்கையில் இயேசு வர முடியுமா? உங்க கூடாரத்துக்குள்ள இயேசு வர முடியுமா? எப்படி இடம் கொடுத்திருக்கிறீங்க? என்ன நிலைமையில வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? என்ன மாதிரி பேசி கொண்டிருக்கிறீங்களா? என்ன மாதிரி நீங்க உங்க வாழ்க்கை இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கிறது? உங்க படகுல நீங்க கூப்பிடாமலே இயேசு வந்து ஏறணும்னா உங்க வாழ்க்கை பிரகாசம் மாறணும். யூதாசை போல இருக்கவே கூடாது. யூதாசை போல என்ன வேண்டாம். பண ஆசை இல்லா வேருக்கு தீங்கா இருக்கிறது. அதை இச்சித்து யாராவது நம்ம கெட்டு போக கூடாது. அதை சீக்கிரம் பொருள் அல்ல, அது கர்த்தரால் தரக்கூடிய ஒரு ஆசீர்வாதம். நீங்க பொறுமையா இருந்தீங்கன்னா, ஆண்டவருக்கு மட்டும் வீட்டுக்குள்ள இடம் கொடுத்தீங்கன்னா, நிச்சயம் இயேசு உங்க வீட்டுக்குள்ள வந்தாருன்னா பணம் தானே உங்க வீட்டுக்குள்ள வரும். ஏன்னா அவர் பெரிய செல்வம் தான். நம்ம அப்பா பெரிய கோடீஸ்வரன். அவர் சாதாரண ஆள் அல்ல. உலகத்திலே இருக்கிற அத்தனை பேரை காட்டிலும், அம்பானியை காட்டிலும், எல்லாரையும் காட்டிலும் பெரிய பணக்காரன் நம்ம அப்பா தான். அந்த அப்பாவுக்கு மட்டும் இடம் கொடுத்தீங்கன்னா, அந்த அப்பா உங்க வீட்டுக்குள்ள வந்தாருன்னா உங்க வாழ்க்கை எல்லாமே திருப்தி ஆகும். குறையே இருக்காது. ஏன்னா கானா ஒரு கல்யாண வீட்டுல இயேசு இருந்த காரணத்தினால அங்க என்ன திராட்சை ரசம் குறைப்பட்ட பொழுதும் அந்த குறைப்பட்ட திராட்சை ரசத்தை தண்ணீரால் நிரப்பி அவர் மீண்டும் நல்ல ரசமாய் மாற்றி கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே போல அந்த குறைப்பட்ட உங்க வாழ்க்கையை திருப்தி ஆக்கணும்னா இயேசு உங்க வீட்டுக்குள்ள வரணும். அதுக்கு இடம் கொடுங்க. தேவையில்லாதபடி இன்னி சண்டை வீட்டுல பிடிக்காதீங்க. தேவையில்லாதபடி கணவன் மனைவிக்குள்ள சண்டை வேண்டாம். பிள்ளைகள் மத்தியில சண்டை வேண்டாம். கோபத்தை விட்டு விடுங்க. கோபம் வேண்டாம், கோபம் வேண்டாம். கோபப்பட்டீங்கன்னா ஆண்டவர் பிள்ளை இருக்க முடியாது, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. தயவு செய்து நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், யாரையும் சபிக்காதீங்க, யாரை பற்றி பேசாதீங்க. அடுத்தவங்களை பற்றி பேச நமக்கு அதிகாரம் இல்லை. என்னுடைய மாமனார் உயிரோடு இருக்கும்போது என்ன சொல்ல தெரியுமா? ஏதாவது நல்ல கதை இருந்தா நம்ம காரியம் மறுமாறு பேசுவோம். அடுத்த கதை பேசவே கூடாது. அடுத்தவங்களை அது அறிவுள்ள தேவையில்லை, நம்ம கதையை பேச நினைச்சிருந்தாரு. அப்படி எனக்கு அது அதே மாதிரி அடுத்த மூத்தோர் சொல்லும், முதிர்ந்த நெல்லிக்காயும் முன்னே கசக்கும் பின்னே இனிக்கும்னு சொன்னாரு. அப்ப எல்லாம் தான் கோபமா பேசுற நாட்கள் உண்டு. ஆனா அதுக்கு பிறகுதான் ஒரு குறிப்பிட்ட காலத்து ஊழித்து வந்த பிறகு அந்த ஞாபகம் வரும். என் மாமனார் சொன்ன புத்தி உண்மைதான். மூத்தோர் சொல்லு ஒரு நாளும் விரும்பனையா போகாது. நம்ம அது கீழ்படிந்தாதான் நம்ம வாழ்க்கையில வெற்றியை பெற்றுக்கொள்ள முடியும்னு சொல்லி, அப்ப தேவனுடைய பிள்ளைகளை நம்ம வாழ்க்கையிலும் ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் முதல்ல பேதுருவை போல நம்ம வாழ்க்கையை மாறணும். யூதாசை போல மாறவே கூடாது. யூதாசை போல இல்லாதபடி பேதுருவை போல நம்ம வாழ்க்கை மாறும் பொழுது தேவன் நிச்சயமாகவே அவர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். இன்னும் பாத்தீங்கன்னா அதே அதிகாரத்தை அந்த 3 அதிகாரத்தை வாசிங்க. அப்பொழுது அந்த படகுகள் ஒன்றில் ஏறினான். அது சீமோனுடையதாக இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படகில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அவர் 2 படகு இருந்தது. அந்த படகுல ஒன்றில் அவர் ஏறின படகு யாருடைய இருந்தது? சீமோன் பேதுருவுடைய படகா இருந்தது. அப்ப பாருங்க, அந்த பேதுரு கர்த்தர் ஆசீர்வாதம் முடிவு பண்ண காரணத்தினால்தான் அந்த பேதுருக்கு படகுல கர்த்தர் ஏறினார். ஏன் கூட 2 பேர் இருந்தாங்கல்ல, அவங்க படகுல ஏறல. அவங்க படகு ஒன்று, பேதுருக்கு படகு ஒன்று. ஆனா கர்த்தர் ஏறின படகு சீமோன் பேதுருடைய படகா இருந்தது. அந்த படகுல ஏறி இருந்துட்டு இன்னொரு காரியத்தை சொல்லுகிறாரு, சற்று தள்ளி விடுங்கள் என்று. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பேதுரு மட்டும் தள்ளி இருப்பாரு இல்லையே, அவர் கூட உள்ளவங்க சேர்ந்து அந்த படகை தள்ளி கடலுக்குள்ள கொண்டு போறாங்க. ஏன் தள்ளி கொண்டு போறாங்கன்னா, ஜனக்கூட்டம் அதிகமா இருக்கு, அதிகமான மக்கள் வந்துட்டாங்க. இயேசு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த பிரசங்கம் பண்ணும் பொழுது அந்த எல்லா மக்களும் கடற்கரை பக்கத்துல கிட்ட நெருக்கி வந்துட்டாங்க. அப்ப இயேசுக்கு பிரசங்கம் பண்ண வழி இல்லை, மக்கள் கூட்டம் அதிகமா இருக்கு. அதனால இந்த படகுல ஏறி கொஞ்சம் தள்ளி உள்ள கொண்டு விடுங்க.
உடனே இவங்க அப்படி மாறி பேசாதபடி அப்படி அந்த படகை தள்ளி சீமோன் பேதுருவும் கூட இருந்த கூட்டாளியுமா சேர்ந்து அந்த படகை தள்ளி கொஞ்சம் சற்று உள்ளாடி கடல்ல மக்கள் வந்து உள்ள இறங்கி உள்ள ஏறி வர முடியாத அளவுல தூரத்துல கொண்டு விட்டுட்டாங்க. விட்டுட்டு என்ன செய்யாங்க, அந்த வசனத்தை கேட்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு படகுல ஏறின உடனே இயேசு ஆழத்துல கொஞ்சம் சற்றுள்ள தள்ளிவிட சொன்ன கீழ்ப்படிந்து கொண்டு விட்டோம் மட்டுமல்ல, தேவன் கொடுக்கிற வசனத்தை கேட்கிறவராக இருந்தாங்க. நிச்சயமாக அவங்க உட்கார்ந்தாங்க, வேற எங்கேயும் போகல. அவங்க வேற எங்கேயும் வலையை சுத்தப்படுத்தியாச்சு, அந்த வேலை முடிஞ்சிட்டு. அதுக்கப்புறம் இயேசு படகுல ஏறுறதை கண்டுட்டாங்க. இந்த படகு தள்ளி விட்டு சொன்ன தள்ளி விட்டுட்டு இயேசுக்கு பாதத்துல அமர்ந்திருந்தாங்க. யாரெல்லாம்? பேதுருவும் அவரோட கூட இந்த யோவானும் அவரோட கூட இன்னொரு ஆள், 3 பேரு அவங்க இருந்தாங்க. அவங்க 3 பேரும் அப்படி அமர்ந்து அப்படியே கூட அப்படி இருந்துட்டாங்க. அந்த இடத்துல வெளியே போகல. கூட போய் காத்திருந்தாங்க, வசனத்துக்கு தாகமா இருந்தாங்க. இன்னைக்கு வசனத்தை கேட்க தாகம் தான் நமக்கு குறைவு. இன்னைக்கு அந்த மஸ்டேஜ் ஆண்டவரை வரக்கூடிய யாருக்கும் தூக்கம் மட்டும் வரக்கூடாது. சாத்தா தூக்கத்தை கொண்டு வந்து வசனத்தை கேட்க ஆக்கவே கூடாது. வசனம் எல்லா இடத்தையும் கிரிச்சல் ஜெபித்தோம். அதே மாதிரி இன்னைக்கு அத்தனை எல்லாரும் உங்களை கண் விழித்து இருக்க வைக்கிறேன்னு சொல்லி அந்த நான் விசுவாசிக்கிறேன். கண்ணெல்லாம் தூக்கமே வரல, அப்படிதானே? அப்ப தேவனுடைய பிள்ளைகளே, வசனத்தை கேட்பதற்கு பேதுருவும் யோவானும் இவங்க என்ன செய்தாங்க, அந்த இடத்துல காத்திருந்தாங்க. பேதுருக்க படகுல இயேசு ஏறின உடனே அந்த படகுக்கு இடத்தை கொடுத்து மட்டுமல்ல, அந்த படகை தள்ளி ஆண்டவர் பாதுகாப்பாய் அந்த படகை கொடுத்து விட்டு பக்கத்துல உட்கார்ந்து தேவன் என்ன சொல்லுகிறாரோ, என்ன வார்த்தைகளை பேசுகிறாரோ அந்த வசனத்தை கேட்டு உட்கொண்ட ஒரு மனுஷராய் அங்க காத்திருந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ பேதுருவும் கூட உள்ள நினைச்சாங்கன்னா அங்க ஆழத்துல கொண்டு படகை தள்ளி விட்டு மட்டுமல்ல, தேவனுடைய சமூகத்துல காத்திருந்த அவர் பாதத்துல காத்திருந்தாங்க. உங்க வாழ்க்கை எப்படி இருக்கிறது? தேவனுடைய பாதத்துல காத்திருக்கிறீங்களா? காத்திருந்த வசனத்தை கேட்கிறீங்களா? இன்னும் வசனம் கேட்கணும் யாருக்குமே பிடிக்கல. நல்ல டான்ஸ் ஆளு கூட்டம் பயங்கரமா இருக்கு. ஏன்னா டான்ஸ் ஆடி இடத்துல ஆளு கூட்டம் நிறைய இருக்கு. ஏன்னா நல்லா ஆடுவாங்க, நல்லா துள்ளுவாங்க. சினிமா பாட்டு பாடி யாரும் நோத்தியாங்களாம். அதாவது ஒரு ஊழியக்காரர் சொல்லும்போது சில வீட்டுக்குள்ள பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார், இந்த ரஜினியை படத்தை காலத்தை எழுப்பி பாருங்க. அதிகாலை எழுப்பி ரஜினியை படத்தை பார்க்க சொன்னாராம். இயேசு ரஜினியை படத்தை பார்க்க சொல்லி உங்களுக்கு எல்லாம் அப்படி அந்த மாதிரி இயேசு சொல்லியாரா? இல்ல இல்ல. இப்படி எல்லாம் இன்னும் சில இடத்துல பாருங்க, பாட்டா புகையா வருது, புகை வருது, டிஸ்கோ டான்ஸ் மாதிரி கலர் லைட். இந்த இடத்துல ஆளு கூட ஏன்னு தெரியுமா, அங்க இதெல்லாம் பார்க்க முடியும். உண்மையான சத்தியத்தை குடிக்கிறதுல ஆட்கள் வரவே மாட்டாங்கன்னா, சத்தியம் கடிந்து கொள்ளப்பட்டாலே மக்கள் வரல இன்னைக்கு. ஆனா எங்களுக்கு ஒரு தாகம் என்னன்னா, கடிந்து கொண்டு புத்தி சொல்லி எசப்ப சொன்னாரு. காரணம், உங்களை மாதிரி 10 பேர் வந்தாலும் சரி வரக்கூடியவங்களை பரலோகத்தை கூட்டிட்டு போனோம். நாங்க மட்டும் போனா போதாது, உங்களை கூட்டிட்டு போனா நாங்களும் போக முடியல. நான் சொன்னாரு, பறக்கிற ஆசீர்வாதம் பேசினியே, எத்தனை மக்கள் மனம் திரும்பிச்சு, யார் ரசிக்கப்பட்டாங்க, எத்தனை பேர் பரலோகத்தை வந்தாங்க கேட்பாரு. அதனால கடிந்து புத்தி சொல்லு. அப்போ அந்த இடத்துல இயேசு பிரசங்கம் பண்ணுவதற்கு இடம் கொடுத்த பேதுரு அவருடைய படகை கொடுத்த மட்டுமல்ல, அவருக்கு அவர் பிரசங்கம் பண்ணுகிற தாகமாய் கேட்டுக்கொண்டிருந்தாங்க. அப்படிப்பட்ட பழக்கம் இருந்தது. அதனாலதான் பேதுரு ஆசீர்வதிக்கப்பட்டாரு. நம்ம வாழ்க்கையோட பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் நாம் ஒவ்வொரு வார்த்தைகளை கேட்கிறோமே, எத்தனையோ கூட்டங்களை கடந்து போகிறோமே, கன்வென்ஷன் கூட்டத்துக்கெல்லாம் கடந்து போகிறோமே, பெரிய பெரிய உபாச கூட்டங்கள் எல்லாம் கடந்து போகிறோமே, யூடியூப்ல ஒவ்வொரு நாளுக்கும் வார்த்தைகளை கேட்கிறோமே. நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கிறது? வசனத்துக்கு இடம் கொடுக்கிறோமா? இன்னைக்கு பாத்தீங்கன்னா அநேக வீடுகளை போகும்போது எனக்கே சிரி வரும். நான் பேசாத போறேன், நாங்க பார்த்தா சீரியல் தான் ஓடிட்டு இருக்கோம். நல்ல சீரியல் பார்ப்பாங்க. பாஸ்டர் புருஷன் சொல்லாரு, அவ பாப்பான். புருஷன் மனைவி சொல்லுவாங்க, அவர் தான் பார்ப்பாங்க, நான் பார்க்க மாட்டேன். எல்லாரும் சேர்ந்து நல்லா சந்தோஷமா இருப்பாங்க. பார்த்து இருந்துட்டு சாக்கு போக்கு, இதை இயேசு பார்க்காம இருப்பாரா? அம்மா சீரியல் பார்த்த இயேசு வீட்டுக்கு வருவாரா? வரவே மாட்டாரு. அது சீரியல் எல்லாம் பிசாசு பிடிச்ச மக்கள் பார்க்கட்டு பிடிக்காது. இதை பார்த்துட்டு கரையவும் உண்டு. என்ன அடிச்ச மாதிரி காட்டுவாங்க, அடியா கொடுப்பான். சினிமாவில் அடியா கொடுக்க இல்லை, சும்மா கையை தான் வாங்குவாங்க. அடிச்ச மாதிரி அடிச்சா செத்து போகும். துப்பாக்கி சுடிய போல காட்டும், சுடுவாச்சியா சும்மா காலு துப்பாக்கி சுடி. அங்க பார்த்தா கம்ப்யூட்டர் காட்டும், அவனுக்கு மேல சுட்ட போல. இதை பார்த்து பரிதளிச்சாங்க, அழுயாங்க, ஐயோ சுட்டுட்டாங்க. பழைய காலத்துல எம்ஜிஆர் படம் ஒரு இடத்துல போட்டிருந்தாங்களாம். அப்போ எம்ஜிஆர் ரசிகம் ஒருத்தர் நினைச்சாங்கன்னா சினிமா பார்க்க போயிருந்தாராம். அப்ப என்னன்னா, இந்த சினிமா போடும் பொழுது எம்ஜிஆர் ஒருத்தன் கத்தி எடுத்து குத்துவான். இவன் கோவத்துல கையில கடையாடி முத்து அங்கே இறஞ்சான் திரையில. திரை 2ஆக எறி போச்சு. பாருங்க எப்படி மட்டும் காரியம் பாருங்க. அப்போ இப்படிப்பட்ட முட்டாள்தனமான காரியம் தான் அது. எம்ஜிஆர் அடிச்சு குத்தா போச்சுன்னா இவன் முட்டாள் கொஞ்சமா யோசனை வேண்டாமா?
நம்ம கத்தி எடுத்து எரிஞ்சு திரையில எரிப்போம். இவன் எம்ஜிஆர் நிக்காரு இருந்தா பிடியான்னு சொல்லி எரிஞ்சு கொடுத்தாங்க, பிடிச்சு குத்தம் திரை ரெண்டா போச்சு. இதுதான் நம்ம வாழ்க்கை. நம்ம வாழ்க்கை அதே நிலைமைக்கு இருக்கிறோம். ஒரு மாயமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதனாலதான் எத்தனை சத்தியம் கேட்டாலும் சத்தியம் உள்ள போகல. காரணம் சத்தியத்தை உள்ள ஏற விட மாட்டாங்க. எரிச்சு அந்த திரையில அந்த கீறி போன போல இந்த எண்ணத்துல கீரை போயிடும், போச்சு, முடிஞ்சு போச்சு. சத்தியத்தை யாரு சத்தியம் உங்களை விடுதலை ஆகும். எந்த இடத்துல சத்தியம் இருக்கு அங்கதான் இயேசு வருவாரு. சத்தியம் இல்லாதீங்க 5000 பேர் 50,000 கோடி எத்தனை துள்ளுனாலும் அங்க இயேசு வரவே முடியாது. ஏன்னா ஒருத்தர் அந்த ஒரு சாட்சியை கேட்கும் பொழுது, ஒரு அமெரிக்க தேசத்துல ஒரு அருமையான ஒரு பாவப்பட்ட ஒரு ஏழை மகன் நினைச்சாருன்னா ஒரு சபைக்கு போனாரு சத்தியத்தை கேட்கலாம் என்று சொல்லி. ஆனா சத்தியத்தை கேட்க போனா எல்லாரும் கோட்டு சோட்டு போட்டு இருந்தாங்க. இவர் சாதாரண ரசம் போட்டுட்டு போனாரு, அழுக்கான ரசு. அங்க இருந்தவங்க ஓடி வந்து பிடிச்சு அப்படியே பிடிச்சாங்க, எரிஞ்சிட்டாங்க, தூக்கி எறிஞ்சாங்க. அந்த ஆள் விழுந்தது ஒரு சாக்கடை மாதிரி ஒரு இடம் நீர்நிலை. அதுல போய் மேலெல்லாம் அழுக்காயிடுச்சு. அழுதாராம், ஆண்டவரை நான் சபையில தாகமா வார்த்தை கேட்க வந்தேனே, என்ன தூக்கி இப்படி எரிஞ்சிட்டாங்க. அழும்பொழுது இயேசு வந்து தரிசனம் வச்சிருந்தாரா, மகனே அழாத, அந்த சபைக்குள்ள நானே போகல, எனக்கு இதுவரை அவங்க இடம் தரல, எனக்கு இடம் தரல, இப்படி உனக்கு அப்ப இடம் தருவாங்க. நான் இதுவரை சபையில போனதே இல்லை, அவங்க ஆராதனை நான் கலந்து கொண்டதே இல்லை. அவங்க ஆராதிக்கிறாங்க, அவங்க டான்ஸ் ஆடியாங்க, கூத்து காட்டியாங்க. அதே போல அதனால பயப்படாத, நான் உனக்கு கூட நான் இருக்கேன்னு சொன்னாரா இயேசு. தேவனுடைய பிள்ளைகளே, அதான் இயேசு. அவர் நம்ம இருதயத்தை பார்க்கிறாரு. நீங்க இருதயத்தோட சுத்தத்தோடு இதோட வசனத்தை கேட்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இயேசு உங்க வாழ்க்கையில வருவாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இன்றைக்கு உங்க வாழ்க்கையில இடம் கொடுத்து பாருங்க. இயேசுக்கு இடம் கொடுத்தா நிச்சயம் உங்க வாழ்க்கையில வெற்றியை பெற்றுக் கொள்ள முடியும். அதே அதிகாரத்துல அடுத்த வசனத்தை வாசிங்க. அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க இப்ப என்ன நடக்கிறது. மீன் பிடிச்ச போனாங்க, ஒண்ணு இல்லாத வந்தவங்க இயேசு பார்த்தாங்க, கீழே இறங்குறாங்க, ரெண்டாவது தன்னை பரிசுத்தப்படுத்தினாங்க. அதுக்கு பிறகு என்ன செய்யாங்கன்னா இயேசுக்கு இடம் கொடுத்தாங்க. போட்டுல அந்த படகுல இடம் கொடுத்து அந்த படகை ஆழத்துக்கு கடல்ல போட்டு தள்ளி விட்டாங்க. விட்டுட்டு அந்த வார்த்தை கேட்க காத்திருந்தாங்க, தாகத்தோடு காத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா இயேசு சொல்லியாரு, எதிர்வே நீ என்ன செய், படகுல ஏறு, ஆழத்துல தள்ளி கொண்டு போ, ஆழத்துல கொண்டு போய் வலை போடுன்னு சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆழம் என்று சொல்லும் பொழுது பரிசுத்த ஆவியை குறிக்கிறது. பரிசுத்த ஆவிக்குள்ள போனோம், ஆழமா போனோம். மேலோட்டமா போனா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. பேதுரு பார்த்து சொல்லி சத்தத்தை கேட்டுட்ட, ஆழமா வா, ஆழமா உள்ளவா, எனக்குள்ளது இருக்கணும், ஆழமாய் வரணும். இது இன்னைக்கு எல்லாரும் மேலோடு நடக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஆழத்துல யாரும் இறங்குவாங்களா? இறங்கவே மாட்டாங்க. ஆழத்துல போனவங்களுக்குள்ள அமிழ்ந்து போவோம். அப்படின்னா தண்ணிக்குள்ள போகான்னு சொல்லல. நம்ம ஆழத்துல எங்க போச்சுனாரு, ஆழமான சத்தியத்துக்குள்ளவா, ஆழமான வேத வசனத்துக்குள்ளவா, வேத வாசி, ஆழமா வாசி, அதை புரியும்படி வாசி, அந்த சத்தியத்தின்படி இடம் கொடு. ஆழத்துக்குள்ள இறங்கி போனோம். இன்னைக்கு நிறைய ஊழியக்காரர்கள் ஆட்கள் எல்லாம் மேலதான் நடந்து போறாங்க. ஏன்னா கீழே இறங்க பயங்கர பயம். கீழே இறங்குனா நினைச்சு தண்ணிக்குள்ள போயிடுவோம், அமிழ்ந்து போயிரும் சொல்லி பயந்து மேலாட்டமா போறாங்க. மேல ஓடி பேச ஆசீர்வாதம், ஆசீர்வாதம், ஆசீர்வாதம். ஆசீர்வாதத்தை கேட்கும் மக்கள் கூட்டம்னா குறையே இல்லை. ஏன்னா ஆசீர்வாதம் தானே. என்னைக்கு உங்களுக்கு என்ன விருப்பம்? நல்ல பெருசா வளரணும், ஆசீர்வாதமா இருக்கணும், கோடி கோடியா சம்பாதிக்கணும். முடியுமா? முடியாது. கர்த்தர் தந்தாதான் ஆசீர்வாதம். நீங்க எவ்வளவுதான் தொடிச்சாலும் முடியவே முடியாது. முடியுமா? முடியாது. கர்த்தர் தந்த ஆசீர்வாதம். அவர் தந்தா யாரு தடுத்தாலும் நிக்காது. சீமோன் பேதுரு ஆசைப்படல, அந்த ஒவ்வொரு டைம்லையும் கீழ்படியாரு. இப்ப அன்று வலையை பண்ணிடுச்சு, ஆழத்துல கொண்டு போ, ஆழமா இறங்கி வா. இந்த சத்தியத்தை கேட்டுட்டா இனி சத்தியத்துக்குள்ள வா, வந்தாதான் எனக்கு ஆசீர்வாதம். இல்ல நீ மேல பிடிச்ச முடியாது. நீ ஆழத்துல கொண்டு வலைய போனா ஆழமா இறங்கி வரணும், ஆழமா சத்தியத்துக்குள்ள வா. நீ சத்தியத்தை கேட்டு கேட்டு அதன்படி மனம் திரும்பி முழுக்க ஒப்பு கொடுத்தாதான் உன் வாழ்க்கையில செழிப்பை பார்க்க முடியும் சொல்லி அந்த ஒப்பு கொடுக்க சொல்லியாரு. அப்ப வசனத்தை கேட்டு இவன் ஆழமா இறங்கி வரான் பாருங்க. இறங்கி வர ஆண்டு சொன்ன உடனே அப்படியே கீழ்பட பாருங்க. அந்த அடுத்த வசனம் வாசிங்க. அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ராத்திரி முழுவதும் நாங்க பிரயாசப்பட்டு ஒண்ணும் கிடைக்கல, உண்மைதான். ஆனா இப்ப உங்களுடைய வார்த்தையை கேட்டுட்டோம்,
நம்பிட்டோம், உங்களுடைய வசனத்தை கேட்டோம், ரட்சிக்கப்பட்டுட்டோம். இனி என்ன செய்வோம்? தலையை போட கட்டாயம் போடுவோம். உங்களுடைய வார்த்தை நம்பிட்டோம். அப்ப வசனத்தை நம்புற காரணத்தினால, உங்களுடைய வார்த்தையை கேட்ட காரணத்தினால உமக்கு நாங்க இப்ப கீழ்ப்படிஞ்சு தலையை போடுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையில வசனத்தை கேட்ட போதாது, அந்த வசனத்தை கீழ்ப்படிந்து அந்த வசனத்தை கீழ்ப்படியணும். மேல்படியல, கீழ்ப்படியில இறங்கணும். கீழ்படியில அதான் கீழ்ப்படிதல். பலிய விடையில கீழ்ப்படிதலே உத்தமம். தேவன் விரும்பக்கூடிய பலி கீழ்ப்படிதல். ஆண்டவர் மனுஷன் ஆசிரியர், மனுஷன் கீழ்ப்படிகிற மனுஷனா இருக்கணும். எந்த காரியத்தை கர்த்தரை மேன்மைப்பாரு அப்படி இல்ல. நான் இப்படி இவ்வளவு தூரம் வந்த காரணம் என்ன புருஷனை உழைப்பு இல்ல, அது குப்பை. உங்க புருஷன் உழைச்சா கடவுள் பலன் கொடுத்திருக்கணும், அவரு கூட இருந்திருக்கணும். அப்படித்தானே? இல்ல என்ன உழைச்சு கொண்டு முடியாது. நான் ராத்திரி பகலா தூங்காம உழைச்சேன், நான் ஒரு டீ கூட குடிக்கல, அந்த பணத்தை கொண்டு வச்சாங்க நல்லா இருக்கு. இல்ல, உனக்கு உழைப்பல்லாது. கர்த்தர் பலன் தரல எப்படி உழைக்க முடியும்? கர்த்தர் ஓடக்கூடிய பலன் தரல எப்படி ஓட முடியும்? அவர் உங்க வாழ்க்கையில் ஆசிரியர் தரலன்னா அது மருத்துவமனைக்கு போயிருக்கும். ஒரு பக்கம் உங்களுக்கு எத்தனையோ மருத்துவமனை செலவு வந்தாலும் திரும்ப திரும்ப கர்த்தர் உங்க ஆசிரியர் வைக்காருச்சுன்னா உங்க இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறாரு. என் பிள்ளைகள் சத்தியத்தை கீழ்ப்படுகிறாங்க, இவங்க ஆசிரியருக்கு கர்த்தர் விரும்பிட்டாரு. ஒரு பக்கம் சாத்தான் வியாதியை கொண்டு வருவான், போராட்டத்தை கொண்டு வருவான், அழிவை கொண்டு வருவான். ஆனா அடுத்த பக்கம் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளை அவர் ஆசிரியருக்கு விடவே மாட்டார். தேவனுடைய பிள்ளைகளை, உங்க வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் ஒரு கீழ்ப்படுதல் உத்தமம். அந்த கீழ்ப்படுதல் முக்கியம். கர்த்தர் சொல்ல வசனத்தை கேட்டா மட்டும் போதாது, ஆழத்துல கொண்டு போய் நீ வலையை போடுன்னு சொன்ன உடனே அந்த பேதுரு அப்படியே கீழ்ப்படிந்து, ஆண்டவரே நான் முழுவதும் பிரயாசப்பட்டாப்பா, ஆனா ஒன்று அகப்படல, ஆனால் உங்களுடைய வார்த்தை படி செய்யற அப்படின்னா உங்களுடைய வார்த்தையை நம்புறேன், உங்களுடைய வார்த்தையை கேட்டு இனிதான் வலையை போட போறேன். வசனத்தை கேட்டுட்டு வலையை போட போறேன். அப்ப அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடிந்ததோட பிள்ளைகளே. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்ம வாழ்க்கை ஞாயிற்றுக்கிழமைன்னா வசனத்தை கேட்க தாகமா வரணும். இது வசனத்தை கேட்க விடாதபடி அன்னை பார்த்தா கல்யாண வீடு, அன்னைக்கு பார்த்தா விருந்த வீடு, அன்னைக்கு பார்த்தா ஏதாவது காரியத்தை யாத்திரை இல்லை, அன்னைக்குதான் எங்க வீட்டுல ஒரு விருந்துக்கார வாராங்க, எனக்கு நண்பர் வாரான், அன்னைக்குதான் சோறு கூட போயிடு, பிள்ளை சோறு குடிக்காங்க. அன்னைக்கு சோறு குடிக்கிற பிள்ளை சோறு தின்னாதே இப்போ எல்லா நாளும் சோறு சாப்பிடும். நீரிச்சு காலையில எழும்பி ஓய் நல்ல கர்த்தரை தேடி அவருடைய சமூகத்துல வந்து ஆராய்த்து விட்டு அதன் பிறகு வசனத்தை கேட்டு விட்டு நீங்க அதுக்கப்புறம் என்ன வேலை செய்தாலும் அது ஆசீர்வாதமா இருக்கும். தயவு செய்து இன்னும் மேலாவது நீங்க ஆழத்துல சத்தியத்துக்குள்ள வருகிற நீங்க தயவு செய்து சத்தியத்துக்குள்ள வந்து சத்தியத்தை கேட்டு விட்டு கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவர் சொன்னபடி செய்வீர்களானால் பேதுருவை ஆசீர்வதித்த தெய்வம் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன பாத்தீங்கன்னா அடுத்த வருஷத்தோட அந்தபடி அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். இப்ப என்ன ஆச்சு? ஒன்றுமில்லாத இருந்தாங்க, வெறுமனே வந்தாங்க, இனி முடிஞ்சு போச்சு நினைச்சாங்க. அப்படி வந்தவங்க இயேசுக்கு இடம் கொடுத்த ஒரே காரணத்தினால, தன்னை அர்ப்பணித்த ஒரே காரணத்தினால அந்த படகுல இயேசு ஏறி இருந்து போதகம் பண்ணும் பொழுது, அந்த வசனத்தை தியானிக்கும் பொழுது, அந்த வசனத்தை கீழ்ப்படிந்த வசனத்தை கேட்டு அப்படியே மனம் திரும்பி ஒப்பு கொடுத்த காரணத்தினால என்ன நடந்து? வலைகள் கிளியத்தக்க அளவுக்கு மீன். எப்படி ஒன்று ஆசீர்வாதம் இரட்டிப்பான ஆசீர்வாதம். இப்ப இவங்க என்ன செய்கை காட்டி பக்கத்துல கூட்டுகள படகு 2 படகு அடுத்த படகு பிடிச்சாச்சு, 2 படகு நிரம்பிச்சு ஒரே நேர ஆசீர்வாதம். அப்ப தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் தரக்கூடிய ஆசீர்வாதம் இப்படிதான் இருக்கு. நம்ம ஒண்ணு இல்லாத போல இருக்கும், அவர் தரும் பொழுது ஒரே நேரத்துல நிரம்பி வருகிற ஆசீர்வாதம். உங்க படகு மட்டும் இல்ல, அடுத்த படகு கூட நிரம்பிச்சு. 2 கூட்டம் உங்க வீட்டுக்கு மட்டும் இல்ல, பக்கத்து வீட்டுக்கு கூட ஆசீர்வாதம் உங்களுக்கு கர்த்தர் கொடுப்பாரு. அதுக்கு நம்ம கர்த்தர் பிரியமா இருந்தா பக்கத்து வீட்டுக்கார மனம் திரும்புவாங்க. இது நினைச்சுவாங்கன்னா நல்ல ஆவிக்கிற சத்தியத்தை கேட்பாங்க, போவாங்க. வீட்டுல போனா பக்கத்து வீட்டுக்காரன் வந்து ஏதாவது ஒரு காரியத்தை சட்டம் ஏதாவது ஒரு காரியம் சொன்னா என்ன விடுவேனா? நான் யாரு? அத்தனை மோசக்காரியா? இல்ல மோசக்காரனா? என்னோட பெரிய ஆளா நீ? உன்னை விட வேணாம். ஐயா, சத்தத்தை கேட்டு என்ன பிரயோஜனம்? கீழ்ப்படுதல் இல்லையே, கீழ்ப்படி இல்லையே.
அப்ப தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில சத்தியத்தை கேட்கிற நீங்க பக்கத்து வீட்டுக்காரன் உங்களை பார்த்து சொல்லணும், இந்த மனுஷன் இந்த மனுஷி இந்த கூட்டத்துக்கு போன பிறகு சத்தியத்தை கேட்டவர மனம் திரும்பி இருக்காங்க, இவங்க வாழ்க்கை பாரு, நம்ம சண்டைக்கு போனோட சண்டைக்கு வரல, பிரச்சனைக்கு போனா பிரச்சனைக்கு வரல, குடுக்கல் வாங்கல கரெக்டா இருக்காங்க, 100 ரூபா தர வேண்டுமானாலும் கூப்பிட்டு தாராங்க, அப்படி அன்பா இருக்காங்க, நல்லவங்க, நம்ம ஊருக்கு எந்த பிரச்சனை இல்லை, இவங்க இங்க வந்து நல்லது, இவங்க இந்த ஊர்ல இருக்க நல்லது, நமக்கு எல்லாருக்கும் நன்மையா இருக்குன்னு சொல்லி பக்கத்துல இருக்கிறவங்க அவங்க சாட்சி, நீங்க சொல்லல உங்களை குறிச்சு அவங்க சாட்சினா அவங்க அப்படி மனம் திரும்புறது, நம்ம கிறிஸ்துக்குள்ள இருக்கும் நம்மளை பார்த்து மனம் திரும்ப மட்டும் இல்ல, அந்த வீட்டுக்குள்ள பெரிய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் அவங்களுக்கு கிடைக்கும், அவங்க சந்தோஷமா இருப்பாங்க, நம்ம சந்தோஷமா வாழ்வோம். அல்லேலூயா அல்லேலூயா. இந்த நாட்களை கூட இந்த சாட்சி சொல்லி இருக்கும், ஒரு ஆள் இயேசு பார்க்கணும்னு ஆசைப்பட்டாரு. அப்ப இயேசு தரிசனமானாரு. தரிசனமான அந்த ஆள் கேட்ட என்ன வார்த்தைன்னு தெரியுமா? என்ன கேட்கணும், அவருக்கு ஒண்ணு மைண்ட் ஓடல, நான் இதெல்லாம் ஆசை, ஒரே ஆசை, என்ன கேட்டா ஏசப்பா தருவாருன்னு. கடைசி அந்த ஆள் காணிச்சாரு, ஏதோ ஒன்று கேளுன்னு. அன்றைக்கு கேட்க கொஞ்ச நேரமே கேட்க காணிச்சாரு, இது என்ன கேட்டாலும் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு 2 மடங்கா கொடுப்பேன்னு. இவர் கொஞ்ச நேரம் பார்த்தாரு ஆண்டவரு, அப்ப பக்கத்து வீட்டுக்காரனுக்கு ஆசீர்வாதம் எனக்கு இல்லை. அப்ப நினைச்சாரா, ஏன்னா கண்ணுல ஒரு கண்ணை பிடிக்கணும், அப்ப அவனே 2 கண்ணு போகுமே, என்ன கண்ணு போகும், இவருக்கு 2 கண்ணு போச்சு. அவர் நினைச்சது அடுத்த வீட்டுக்காரன் போகணும். ஆண்டவர் உங்க இருதயத்தை பார்ப்பாரு, அடுத்தவங்க அனுப்பி வைக்காரு, வரக்கூடிய தேவன் அல்ல, உங்க இருதயம் எப்படி இருக்கு பாருங்க. அவன் இருதயம் என்ன ஆச்சு, அடுத்து வாழ்வான நான் நல்லா இருக்கேன், அந்த எண்ணம் நமக்குள்ள வரவே கூடாது. என்னை பெரிய பெரிய தொழிற்சியை கூட அப்படிதான், பெரிய நம்ம மட்டும் வளரணும், மற்றவங்களை மந்திரவாதம் செய்து அழிச்சியது, ஏதாவது ஒரு போய் சொல்லி அழிச்சியது, ஏதாவது ஒரு கெட்ட பேரை உண்டாக்கலான்னு பாக்கியது, எப்படியா மூடிட்டு போவாங்களான்னு பாக்கியது, இப்படிலாம் தந்திரமா செய்வாங்க. ஏன்னா ஆள் பலம், அரசியல் பலம், பணபலம் இது ஒண்ணு நிற்காது, கர்த்தர் பலம் தான் கடைசி வரை நிற்கும். இவங்க கர்த்தருக்கு பலத்தை நம்பினாங்க. இன்றைக்கு பாத்தீங்கன்னா நிரம்பி தக்க அளவுக்கு மீன்களை கர்த்தர் கூட, அது மட்டும் இல்ல, அடுத்த வருஷத்துக்கு அதான் 8ஆம் வசனத்தை வாசிங்க. சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்று பாருங்க. அவங்க இல்ல, ஆனா தன்னை தாழ்த்தி ஆண்டவரே நான் பாவியான மனுஷனை பிரமிச்சு பயந்துட்டான். பேதுரு பயந்தான், என்ன நடக்குது, இதுவரையில நான் இத்தனை வருஷம் மீன் பிடிச்சிருக்கேன், இந்த கடல்ல இப்படி மீன் அகப்பட்டதே இல்லை. ஆனா ஆண்டவர் கீழ்படிச்சேன், அது செல்ல போல கேட்டேன், வசனத்தை கேட்டேன், நான் மனம் திரும்பி நான் வலை போட்டு மீன் பிடிச்சேன். ஆனா பயந்து நடுங்கி சொல்லி ஆண்டவரே நான் பாவி என்று சொல்லி தன்னை ஒப்பு கொடுக்க, தன்னை தாழ்த்துகிறான். நினைச்சாங்க தன்னை தாழ்த்துறாங்க. ஆண்டு சொல்லார், நீ இதுவரையில என்ன மீனை பிடிச்ச, இனி மனுஷனை பிடிக்கிறவரா இருப்பாய். பிள்ளைகளே, இதுவரைக்கும் உலகத்துக்காக இருக்கலாம், இனி அப்படி இல்ல, கர்த்தருக்கு பிரியமாய் கர்த்தவங்களை மாற்றி உங்களை கொண்டு அநேக ஆத்து மக்களை மனம் திருப்பதற்கு ஏதுவாய் கர்த்தர் உங்களை இனி பயன்படுத்த போகிறார். உங்க மூலம் அழிந்து போகிற ஆத்து மக்கள், பாவத்தில் இருக்கிறவங்க, சாபத்துல கிடக்கிறவங்க, பிசாசு பிடியில் இருக்கிறவங்க, வாழ்க்கையில எல்லாம் இழந்தவங்க, இனி தற்கொலை முடிவு நிற்கிற ஜனங்கள் எல்லாம் உங்க மூலம் கர்த்தர் சந்தித்து அவர் மனம் திருப்பி அவரை பிள்ளையாய் கர்த்தர் மாற்ற போகிறார். அல்லேலூயா அல்லேலூயா. காரணம் நம்முடைய இயேசு அவ்வளவு வல்லமையுள்ள தெய்வம், அவரால் முடியாத காரியம் ஒன்று, கீழ்ப்படிந்ததான் ஆசீர்வாதம். அப்ப கீழ்ப்படிந்த உடனே சொல்லாரு, இவர் கீழ்ப்படி தன்னை தாழ்த்து ஒப்பு கொடுக்க விழுந்துட்டார். ஆண்டவரே எங்களை விட்டு போயிடும், நான் பாவியான மனுஷன் இல்ல, போக வரல, உன்னை ரிச்சிப்பு வந்தேன், உன்னை திருத்த வந்தேன், திருந்திட்ட, நீ நல்லவரை மாறிட்ட, நீ இதுவரை என்ன செய்த, உலகத்துல மீன் பிடிச்ச மனுஷனா இருந்தா, நீ ஒன்னு எல்லாரும் மீனை தான் பார்த்துட்டு இருந்தா, ஒன்னு இப்படி அற்பமா தான் பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா இன்னும் நான் என்ன செய்ய போறேன், ஒன்னை கொண்டா பெரிய காரியங்களை செய்ய போறேன், ஒன்னை கொண்டா நிறைய ஆத்து மக்களை பிடிப்பதற்கு, நீ மனுஷனெல்லாம் பிடிச்சு என்ன பக்கம் கொண்டு வதற்கு ஒரு கருவியா உன்னை பயன்படுத்த போறேன்னு சொன்னாரு. உடனே என்ன செய்தாங்க, பேதுரு மட்டும் இல்ல, கூட இருந்த 2 பேரும் கூட சேர்ந்து 3 பேரா சேர்ந்து அவங்க வலைகளை படகு எல்லாம் அந்த கரையில தள்ளி அப்படி கடல் சைடுல போட்டு விட்டு இயேசு பின்னாடி போனாங்க. அல்லேலூயா அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையிலுடைய பிள்ளைகளே, வசனத்தை கேட்டு விட்டு சும்மா இருப்பதற்காக அல்ல, இயேசு பின்னாடி போகணும். இயேசு எப்பொழுதும் முன்னாடி வச்சுட்டு நம்ம பின்னாடி அவருக்கு பின்னாடி போவதற்கு நம்ம ஆயத்தமாகணும். இது அப்படி இல்ல, ஆண்டவர் சொன்னாரு, நீ இந்த காரியத்துக்கு போகல, ஆண்டவரை இதை விட்டுட்டு எப்படி வருவேன், இப்படி ஒரு வாழ்க்கை நீ வாழ்க்கையில கிடைக்குமா? கிடைக்கவே கிடைக்குமா? கிடைக்காது. இப்படி ஆசிரமம் இருக்க முடியுமா? முடியாது. வரவே மாட்டேன், எனக்கு இதுதான் வேணும், நான் இப்படிதான் இருப்பேன், இப்படிதான் இருப்பேன், இப்படிதான் இருப்பேன், ஒரு பிடிவாதம். அதனாலதான் நம்ம வாழ்க்கை ஆசிரமத்தை பெற்றுக்கொள்ள முடியும் தேவனுடைய பிள்ளை. அதனால உங்க ஒரு ஆத்மாவை கூட பிடிச்ச முடியல.
ஏன்னு தெரியுமா? மனுஷனை பிடிக்கக்கூடிய அளவு நீங்க அதை மாறல, நம்ம மாறல, இன்னும் நம்ம வாழ்க்கை மாறல. நம்ம மனுஷனை பிடிக்கக்கூடிய அளவு வாழ்க்கை மாறி இருக்கு. அதோட பிள்ளைகளை நினைச்சு பாருங்க. இன்று இப்ப ஒப்பு கொடுங்க ஆண்டவர்ல, இனி நாங்கள் உலகத்துக்காக அல்ல, நாங்க மனுஷனை பிடிக்கிறவர்களா மாறுவோம். நாங்க எங்க ஆத்து மக்களை பிடிப்பாண்டவரை, நாங்க மனம் திரும்பணும், எங்க வாழ்க்கையை மாற்றுங்கப்பா. இன்றைக்கு பேதுருவை போல நாங்கள் எல்லா சூழ்நிலை விட்டு கொடுப்போம் சொல்லி எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவர் சமத்துல ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில பெரிய காரியம் செய்ய போகிறார். எல்லாரும் அர்ப்பணித்து ஜெபிங்க, அர்ப்பணிப்போடு கேளுங்க, அர்ப்பணிப்போடு கேளுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த நாளில் கர்த்தாவே, லூக்கா சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் ஆண்டவரே, தகப்பனே, நீர் ஆண்டவரே அந்த கடல் அருகே வந்த பொழுது ஆண்டவரே, இயேசுப்பா, பேதுருவோ மீன்களை பிடிக்க போனவர்கள் மீன் ஒன்று அகப்படாதபடி ராத்திரி முழுவதும் பிரயாசப்பட்டாங்கப்பா. ஆனா ஒன்று கிடைக்கல ஆண்டவரே. ராத்திரி தூங்காம இருந்து, ராத்திரி ஆண்டவர் முழுமையாக இருந்து, அந்த குளிரிலும் நடுக்கத்திலும் ஆண்டவர் இருந்து மீன்களுக்காக பிரயாசப்பட்டாங்கப்பா. ஆனா ஒன்றுமே கிடைக்கல, ஒரு மீனும் கிடைக்கல, ஒன்று அகப்படல, ஒன்றுமில்லை என்று சொல்லி சோர்ந்து போய் வேதனையோடு கலக்கத்தோடு கண்ணீரோடு திரும்பி வந்துட்டாங்கப்பா. ஆனாலும் நாளைக்காவது மீன் பிடிக்கலாம், நாளைக்காவது மீன் பிடிக்கலாம் சொல்லி அந்த வலையை சுத்தப்படுத்துவோம் என்று சொல்லி ஒரு எண்ணத்தோடு அந்த வலைகளை சுத்தப்படுத்தி கொண்டிருந்தாங்க. அந்த வலைகளை சுத்தப்படுத்தினாங்க. காரணம், இயேசு பார்த்த உடனே பேதுரு படகுல இருந்து கீழே இறங்கி வந்தாரு. இறங்கி வந்த மனுஷன் இறங்கி வந்த மட்டுமல்ல, ஆண்டவர் சமுத்திரம் இறங்கி வந்த மட்டுமல்ல, உடனே வலைகளை அலசினதை போல தன் வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்தினாரு, தன் வாழ்க்கையை சுத்தப்படுத்தி விட்டாரு. சுத்தப்படுத்தி விட்டு தேவனுடைய சமூகத்தில் வரும்பொழுது தேவன் அந்த பேதுருவின் படகுல ஏறின பொழுது அவர் சந்தோஷப்பட்டு என் படகுல ஏறினாரு, என் படகுல இயேசு வந்தாரு, என் படகுல இயேசு வந்தாரு அவர் சந்தோஷப்பட்டு மட்டுமல்ல, கொஞ்சம் உள்ள தள்ளி விடுங்களை சொல்லும் பொழுது மனப்பூர்வமாய் உற்சாகமாய் ஆண்டவருக்கு இடம் கொடுத்து அந்த படகை தள்ளி விட்டார்கள். இயேசு அந்த இடத்துல போதகம் பண்ணும் பொழுது, அந்த பிரசங்கம் பண்ணும் பொழுது அந்த வார்த்தைகளை தாகத்தோடு அந்த பாதத்துல காத்திருந்து அந்த வார்த்தைகளை பேதுருவும் கூட இருந்தவர்கள் கேட்டார்கள். வசனத்தை கேட்டு கீழ்ப்படிந்தார்கள். இயேசு இடம் கொடுத்தாங்க. வாழ்க்கையில இயேசு இருதயத்தை திறந்து கொடுத்தாங்க. வாழ்க்கை என்ற படகுல இயேசு இடம் கொடுத்தாங்க. இடம் கொடுத்த காரணத்தினால இயேசு சொன்னாரு, நீ இதுவரையில மீன்பிடித்து விட்டு அகப்படலையே, இனி ஒரு காலத்துல சொல்லுகிற, நீ ராம் முழுவதும் பிரயாசப்பட்ட, ஒன்று கிடைக்கல, ஆழத்துல வலையை போடும் என்று சொல்லும்போது உடனே பேதுரு மாறி பேசல. ஆண்டவரே, நாங்கள் ராம் முழுவதும் பிரயாசப்பட்ட உண்மைதாப்பா, ஆனா ஒன்று அகப்படல. ஆனாலும் இப்பொழுதும் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறப்பா, நாங்கள் கீழ்ப்படுகிறோம், இந்த வலையை போடுகிறப்பா, சொன்னபடி இந்த வலையை போட சொல்லி மாறி பேசாதபடி அந்த இடத்துல கீழ்ப்படிந்து வலையை கொண்டு போட்டாங்க. உங்க வாழ்க்கையில் ஒரு கீழ்ப்படுதல் இருக்கிறதா? ஒரு கீழ்ப்படுதல் இருக்கிறதா? கர்த்தர் எத்தனையோ தடவை உங்களை தண்டித்தாரு, எத்தனை தடவை சொல்லுகிறாரு, கரம் தட்ட சொன்னா கரம் அசையல்ல. காரணம், எங்க கரம் தட்ட முடியாது, எங்க கரம் இப்படிதான் இருக்கும். ஒரு கரம் தட்ட சொன்னா கூட ஏதோ கடமைக்கு வந்து கூடுதல் வந்து இருந்து விட்டு மற்றவங்களை பார்த்து விட்டு போவதற்காக அல்ல. கரம் தட்ட சொன்னா கரம் தட்ட மனசு வரல, துதிக்க சொன்னா துதிக்க மனசு வரல, கண்ணை மூடி ஜெபின்னு சொன்னா ஜெபிக்க மனசு வரல, கண்ணை மூட மனசு வரல. அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள உனக்கு ஒரு தாகம் இல்ல. பிள்ளைகளே, உங்களுக்கு தாகம் இருக்கிறதா? ஒரு கீழ்ப்படுதல் இருக்கிறதா? ஒரு கீழ்ப்படுதல் இல்லாம இருந்தா எப்படி உங்க வாழ்க்கையில் இயேசு அற்புதத்தை செய்ய முடியும்? பேதுரு வசனத்தை கேட்ட உடனே கீழ்ப்படித்தாரு. இன்றைக்கு இந்த வசனத்தை கேட்ட நீங்கள் ஒரு கீழ்ப்படுதலோடு ஒப்புக் கொடுங்க. ஆண்டவரே, இனி நான் என் வாயில கெட்டாத்த பேசவே மாட்டாப்பா, யாரையும் சண்டைக்கு போகவே மாட்டாப்பா, யாரையும் தவறா பார்க்க மாட்டேன். ஆண்டவரே, யாரையும் அற்பமா பார்க்க மாட்டாப்பா, அற்பமா பேச மாட்டேன், மற்றவர்களுக்கு நான் குறை சொல்ல மாட்டேன், இன்னும் டிவி பார்க்க மாட்டேன், இன்னும் சீரியல் பார்க்க மாட்டேன், உங்களுடைய வசனத்தை மட்டும் கேட்பேன், உங்களுடைய வார்த்தையை மாத்திரம் கேட்பேன்ப்பா. நான் ஆடுகிற இடத்துக்கு ஓட மாட்டேன், பாடுகிற இடத்துக்கு ஓட மாட்டேன், இலவச பொருள் கிடைக்கிறாங்க ஓட மாட்டேன். எனக்கு அது ஒண்ணு வேண்டாம், இலவசம் ஒண்ணு வேண்டாம், எனக்கு இயேசு மாத்திரம் போதும். இயேசுக்கு நான் கீழ்ப்படிந்தா அவர் வானத்திலிருந்து அவர் ஆசீர்வாதத்தை எனக்கு தருவார், பூமியிலிருந்து ஆசீர்வாதத்தை தருவார். அவரால் முடியும். பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்கள் காடு அந்த இறைச்சியை கேட்டாங்க. எங்க இருந்து? வனாந்திரத்திலிருந்து கேட்டாங்க. மோசே மத்திலே கேட்டாங்க. மோசே ஆட்டு சமத்திலே கேட்டாண்டவர, இவ்வளவு ஜனங்களுக்கும் நான் எங்கே இறைச்சியை கொடுக்க முடியும், எப்படி கொடுக்கணும் கேட்டபோது ஆண்டவர் கடல்ல ஒரு கீழ்காற்றை அடிக்க வைத்து கடலில் இருந்து காடைகளை அடித்து அந்த வனாந்திரத்தில் கொண்டு கொடுத்து போசிக்க வைத்தார்.
காரணம் மோசே கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து கேட்டார். ஆண்டவரே இந்த ஜனங்கள் இறைச்சி கேட்கிறாங்கப்பா, எப்படி கொடுக்க முடியும் சொல்லி மோசே அழுதான். மோசே இருதயம் உடைக்கப்பட்டது. கர்த்தர் கண்டார். கர்த்தர் கண்ட காரணத்தினால ஒரு நாள் இறைச்சியை கேட்ட மோசேக்கு அந்த ஜனங்கள் 30 நாட்கள் வரையிலும் இறைச்சி காலையில ராத்திரியில சாப்பிடத்தக்க அளவுக்கு திரளான காடைகளை கர்த்தர் கொடுத்து இனி போதும், இனி இறைச்சியே வேண்டாம் என்று சொல்லி அவங்க வாயினால சொல்லத்தக்க அளவுக்கு கர்த்தர் வனாந்தரத்துல கொண்டு கொடுத்தார் அல்லவா? அதே போல உங்க வாழ்க்கையிலும் இன்றைக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே இனி நான் பேதுருவை போல ஆண்டவரே கீழ்ப்படிவேன். கர்த்தர் சொன்ன வார்த்தையை கீழ்ப்படிந்து நடப்பேன். அது மாத்திரம் போதும். இனி உலகத்து ஒத்த வயசுல வாழவே மாட்டேன். எனக்கு ஒன்று வேண்டாம். ஏசப்பா நீங்க மட்டும் போதும், நீங்க மட்டும் போதும். ஒப்பு கொடுக்கிறப்பா ஒப்பு கொடுங்க. ஒப்பு கொடுத்தீங்கன்னா பேதுரு வலையை கீழ்ப்படிந்து கொண்டு போட்ட உடனே இரட்டிப்பான ஆசீர்வாதம். வலைகள் கிழியத்தக்க அளவுக்கு மீன். அது மட்டும் இல்ல, கூட இருந்த படகுகளோட செய்கை காட்டி 2 படகும் அமிழத்தக்க அளவுக்கு மீன்களை கர்த்தர் கொடுத்த உடனே பேதுரு பிரமித்தா, ஆண்டவரே எங்களை விட்டு போய்விடும், நான் பாவியான மனுஷன், நான் பரிசுத்தம் இல்லாத சொல்லி பேதுரு பயந்து நடுங்கிறானே. உங்க வாழ்க்கையில் நடுக்கம் இருக்கிறதா? எத்தனை தடவை ஆண்டவர்களை கண்டித்தோம், எத்தனை தடவை சில வியாதிகளை கொண்டு வந்தோம், சில போராட்டத்தை கொண்டு வந்தோம், சில நெருக்கத்தை கொண்டு வந்தோம், சில மனுஷர்களை கண்டித்தோம். நீங்கள் இதுவரையிலோ அப்படி இல்லையே, மாறவில்லையே, நடுங்கவில்லையே, நடுங்கவில்லையே. நீங்க நடுங்காம இருந்தா எப்படி உதவி செய்ய முடியும்? அர்ப்பணிக்க ஆண்டவர் பேதுரு சொன்னது போல ஆண்டவரே எங்களை வாக்கை மாற்றும் பாரு சொல்லி கேளுங்க. நாங்க அப்படிதான் மாறுவோம் ஆண்டவர். நாங்க அப்படியே வாழ ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர் என்று ஒப்பு கொடுங்க. அப்படி தன்னை தானே தாழ்த்தின உடனே பேதுரு பார்த்து ஆண்டவர் சொன்னாரல்ல, நீ இதுவரையில மீன்களை பிடித்துக் கொள்ள, இனி அப்படி அல்ல, மனுஷனை பிடிக்கிறோம் நான் மாற்றணும் சொன்னாரு. இதே போல உங்களையும் உலகத்தால் ஒதுக்கப்பட்ட உங்களை கொண்டுதான் அநேகரை ரட்சிப்பதற்கும் அநேக ஜனங்களை கிறிஸ்துக்குள் நடத்துவதற்கு ஏற்ற ஒரு பாத்திரமா உங்களை மாற்ற போகிறோம். தாகத்தோடு கேளுங்க, ஏசப்பா எனக்கு அந்த கிருபை தாருங்கப்பா, அந்த கிருபை தாருங்கப்பா. மனுஷனை பிடிக்கிற கிருபை தாருங்கப்பா. பலமானை பிடிக்கணும், வசதி உள்ள மனுஷன் அல்ல. ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத பாவியா இருக்கிற மனுஷனை மறந்திருக்கணும். அதுக்கேற்ற கிருபை தாருங்க. பாவத்தில் இருக்கிற ஜனங்கள், சாபத்தில் இருக்கிற ஜனங்கள், பிசாசு பிடியில் அகப்படுகிற ஜனங்கள் எல்லாம் மறந்திருக்கணும் அப்பா. அதுக்கு உதவி செய்யப்பான்னு கேளுங்க. அப்படி கேளுங்கப்பா. நான் அப்படி வாழுவேன், நான் பேதுருவை போல மாறுவேன். அப்படி இதுவரையிலும் நான் யூதாசை போல வாழ்ந்தேன், இனி யூதாசை போல இருக்கவே மாட்டேன். பேதுருவை போல மாறுவேன். பேதுருவை போல மாற்ற ஒப்பு கொடுங்க. உங்க மேல கர்த்தர் வல்லமை இறங்கி வருகிறது. பரிசுத்த ஆவியானவர் வல்லமையை ஊற்றி கொண்டே இருக்கிறார். எப்படி கர்த்தர் வல்லமை ஊற்றி உங்களை பலப்படுத்தி கொண்டே இருக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் உங்களை ஒரு பேதுருவாய் மாற்ற போகிறார். யூதாசை போல இருந்த உங்களை கர்த்தர் பேதுருவாய் மாற்ற போகிறார். இதுவரை யூதாசா இருந்த வாழ்க்கை கர்த்தர் வேண்டாம். ரவுடித்தனம் வேண்டாம், துன்மார்க்கம் வேண்டாம், பாவத்தின் வாழ்க்கை வேண்டாம், பாவத்தின் பிடியில வாழ வேண்டாம். பரிசுத்தம் கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை, கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை. இப்போ ஒப்பு கொடுங்க. கர்த்தர் வாழ்க்கையை மாற்ற போகிறார். இன்றைக்கு யார் அர்ப்பணித்தீங்களோ உங்க வாழ்க்கையில பெரிய வார்த்தை கர்த்தர் காண பண்ணுகிறார். இனி நீங்க அதாவது உங்க வாழ்க்கை முழுவதும் யூதாசை போல அல்ல, இனி உங்க வாழ்க்கை முழுவதும் பேதுருவை போல கர்த்தர் மாற்றி அவருடைய பிள்ளையார்களை இன்றை மாற்றி விட்டார். ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே உமக்கு நன்றி. போதாதையா முழங்காலளவும் போதாதையா, கணுக்காலளவும் போதாதையா, முழங்காலளவும் போதாதையா, நீந்தி மூழ்கணுமே, நீந்தி மூழ்கணுமே, மிதந்து மகிழணுமே, மிதந்து மகிழணுமே. அருமையா போதகரே, அருமையா போதகரே, அகாத ஜீவ நதியாக, அகாத ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, அகாத நதியாக மாறும் போதகரே, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, அகாத நதியாக மாறும் போதகரே. கோடி மீனவர் கூட்டம் ஓடி அலை வீசணும், கோடி மீனவர் கூட்டம் ஓடி அலை வீச
வீசணும், பாடி பாடி மீன் பிடிக்கணும், பாடி பாடி மீன் பிடிக்கணும், பரலோக தேவனுக்கு ஆசைக்கணும், பரலோக தேவனுக்கு ஆசைக்கணும். வறுமையா உதவரே, வறுமையா உதவரே, பற்றாத ஜீவ நதியாக, பற்றாத ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, பற்றாத நதியாக வாரும் உதவரே, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, பற்றாத நதியாக வாரும் உதவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, வற்றாத நதியை போல வாழ்க்கை மாறட்டும். கோடி கோடி மீனவர் கூட்டப்பா, ஓடி ஓடி வலை வீசி இருக்கணும், பாடி பாடி மீன் பிடிக்கணும்ப்பா. பரலோக தேவனுக்கு ஆசை இருக்கணும் ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் ஆண்டவரே, இன்று முதல் பரலோக தேவனுக்கு ஆசை சேர்க்கக்கூடிய கூட்டமாக இவர்களை கர்த்தர் மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். இதுவரையிலும் தனக்காக, தன் சுயத்துக்காக, தன் சுய லாபத்துக்காக, தன் குடும்பத்தை ஓடிக்கொண்டிருக்கலாம். இனி அப்படி இல்லை. இன்று முதல் பரலோக தேவனுக்கு ஆசை இருக்கிற கூட்டமாக இந்த கூட்டத்தை கர்த்தர் மாற்றும்படியாக ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துறோம். எங்களை அதிகமா நேசிக்கிறீர்கள் அன்பின் ஆண்டவரே. இந்த மனமகிழ்ச்சியா நல்ல வேலைக்கு உமக்கு நன்றி அப்பா. இந்த வேளையிலும் ஆண்டவரே, தம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த வசனம் உறுதிப்படுத்தப்பா. வாழ்க்கை வசனத்தை கேட்டுள்ள விட்டு விடாதபடி எங்கள் வாழ்க்கைக்காக, எங்கள் எதிர்காலத்துக்காக, எங்கள் மனம் திரும்புவதற்காக கர்த்தர் ஆண்டவர் கொடுக்கின்ற வார்த்தை நாங்கள் இதன்படி நடப்போம், இதன்படி செயல்பட சொல்லி ஒரு உறுதிமொழி எடுக்கத்தக்க அளவுக்கு ஒரு வாழ்க்கை மாறுதல் தாரும். கேட்ட சத்தத்தை விட்டு விடாதபடி வாழ்க்கையில் உயிரோடு இருக்கிற காலம் வரும் இந்த ஒவ்வொரு நாட்கள் தியானித்து அதனை வாழக்க உதவிச்சு. இவர்கள் மூலம் அநேக மக்கள் மனம் திரும்பணும், மனம் திரும்ப உதவிச்சிங்க. பழைய ஆத்து மக்களை மனம் திரும்பி கொண்டு பிள்ளைகளா மாற்றி தரும். அதே மட்டும் நல்ல ஆசீர்வாதம் இருங்கப்பா. இப்பொழுது நம்முடைய பிள்ளைகள், இந்த அப்பா அந்த கூட வந்த பிள்ளைகள் ஆண்டவரே ஆசீர்வாதமா இருக்கணும், மனமகிழ்ச்சி உண்டாகணும். வரக்கூடிய புதிய வாரம் முழுவதும் நல்ல வேலை வாய்ப்பை கொடுக்கணும், நல்ல வருமானங்களை கொடுக்கணும், செழிப்பாய் கர்த்தர் மாற்றணும், வியாதியின் நல்ல விடுதலை கொடுக்கணும், சமாதானத்தை கொடுக்கணும், நல்ல போராட்டங்கள் விட்டு வெளியேறி போகணும், தீமை அகன்று போகணும், கடன் பாரங்கள் வெளியேறி போகணும், காத்திருக்கிற காரியங்கள்ல அற்புதங்கள் நடக்கணும். எப்பொழுது இந்த பிள்ளைகள் உண்மையை முன்னாடி வைத்து நடக்கூடிய வேலையை கொடுத்து ஜெபிக்கிற பிள்ளைகளாய், துதிக்கிற பிள்ளைகளாய், உண்மை தேடக்கூடிய பிள்ளைகளாய் இவர்களை கர்த்தர் ஆசீர்வதித்து அனுப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். வரக்கூடிய வாரம் முழுவதும் பாதுகாப்பு இருக்கட்டும். எப்பொழுது நம்முடைய பிள்ளைகள் உணவு அறிந்துவிட்டு அவர்கள் வீடுகளில் வாகனத்தில் கடந்து ஆயத்தமா இருக்கிறாங்க, வீடுகளில் போய் சேர்ந்து நம்முடைய பாதுகாப்பு இருக்கட்டும். இப்பொழுதும் இந்த கூடி வந்த பிள்ளைகள் ஊழியக்காரன் தான் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வாதம் அனுப்புகிறேன். உம்முடைய ஆசீர்வாதம் பிள்ளைகள் வந்து நிறைவாய் தங்கட்டும். இயேசுவின் நாமத்தை ஜெபங்களும் எங்களுக்கு நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.